வாழ்விலே வர வேண்டும் நேரிலே மதீனாவின் மண்ணிலே மஹமூதர் முன்னிலே. அந்த நாள் கனியுமா எந்த நாவல் தனியுமா, அந்த நாள் கனியுமா எந்த நாவல் தனியுமா. ஒரு நாள் வாழ்விலே வர வேண்டும் நேரிலே மதீனாவின் மண்ணிலே மஹமூதர் முன்னிலே. இறைவன் வாழ்த்திடும் இருலோக தூதரை மறையை வாங்கியே தந்த நபிகள் நாதரை. இறைவன் வாழ்த்திடும் இருலோக தூதரை மறையை வாங்கியே தந்த நபிகள் நாதரை. மதுரை வென்ற படையரசை மதுரை வென்ற படையரசை பய அம்பரை காசிங்குல கண்மணியை காத்தமன் நபியை கஸ்தூரி வாசம் தரும் கருணை நபியை. ஒரு நாள் வாழ்விலே வர வேண்டும் நேரிலே மதீனாவின் மண்ணிலே மஹமூதர் முன்னிலே. அனைவருக்கும் இனிய சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாலை பொழுது மயங்கி இரவு பொழுதை சந்திக்கும் இந்த நேரத்திலே சாய்ந்தமர்ந்து பிரதான வீதியிலே நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு நிறுவனம், இந்த புனித ரமலானை முன்னிட்டு இப்படியான ஒரு நிறுவனம் வர வேண்டும் என்று ஏக்கத்தோடு இருந்த நமக்கு இன்று ஒரு புதிய நிறுவனமாய் இப்போது முதல் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. இந்தியன் ஸ்டோர் வெளிநாடுகளிலே இருந்து நேரடியாக தெரிவிக்கப்படுகின்ற பல நூறு உணவு பண்டங்களை தருவதற்காக பெருநாளை பெருமிதத்தோடு சந்தர்ப்பத்திலே திறந்து வைக்கப்படுகின்ற நிறுவனமாக இன்று உங்கள் மத்தியிலே ஜொலிக்கிறது. இந்த இரவு பொழுதிலே வானுயர்ந்து பார்க்கின்ற இந்த நிறுவனம் இந்தியன் ஸ்டோர்ஸ் நிறுவனம். வெளிநாடுகளில் இருந்து தெரிவிக்கப்படுகின்ற பல நூறு பொருட்களோடு நம் நாட்டிலே இருக்கின்ற பலவிதமான பொருட்களையும் தருவதற்காக இன்று முதல் உதயம் காண இருக்கிறது. இந்த நிறுவனத்துடைய பணிப்பாளர்கள் AM ஜாஹித் அவர்கள், MHM சாகிர் ஹுசைன் அவர்கள், அவர்களது அயராத உழைப்பின் காரணமாய் அவர்களது மற்றொரு நிறுவனமாக இந்த நிறுவனம் இன்று திறந்து வைக்கப்பட இருக்கிறது. இந்த நிறுவன திறப்பு விழாவிலே கலந்து கொண்டு இந்த நிறுவனத்தை திறந்து வைப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற அவர்களது அன்பு பெற்றோர்கள் என்ற அடிப்படையிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய ஜாஹித் அவருடைய தகப்பனார் அன்சார் அவர்கள், அவரோடு AM அன்சார் அவர்கள், மற்றொரு நிர்வாக உத்தியோகத்தர் MHM சாகிர் ஹுசைன், அவருடைய தந்தையார் MNM ஹுசைன் ஆகியோர், அவருடைய குடும்பத்தார்கள் பலரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களோடு இந்த நிறுவன திறப்பு விழாவுக்கு வருகை தர வேண்டும் என்று அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்த பல நூறு பேர் மத்தியிலே இந்த நிறுவனத்தை இப்போது திறந்து வைக்க இருக்கின்றோம். நாடா வெற்றி இந்த நிறுவனம் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இப்போது இந்த நிறுவனத்தை திறந்து வைப்பதற்கு இடையிலே நிகழ்வை ஆரம்பித்து வைப்பதற்காக இறை மறை வசனத்தை தருவதற்கு அன்போடு நாங்கள் அழைப்பது மௌலவி அல் ஹாஃபில் எஸ்எம் அப்துல் ஹக்கீம் ரசாதி அவர்களை இப்போது இங்கே அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. இறை மறை தந்த எங்களுடைய மௌலவி அல் ஹாஃபில் எஸ்எம் அப்துல் ஹக்கீம் ரசாதி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய
இந்த திறப்பு விழாவிலே நாடாவட்டி நிறுவனத்தை திறந்து வைப்பதற்காக நாங்கள் அன்போடு இங்கே அழைப்பது இந்த நிறுவனத்துடைய பணிப்பாளர்கள் AM ஜாஹித் MHM சாகிர் ஹுசைன் அவருடைய பெற்றோர்களை அன்பாக அழைக்கின்றோம். AM அன்சார் MNM ஹுசைன் ஆகியோர் இங்கே நாடாவட்டி நிறுவனத்தை திறந்து வைக்கின்ற நிகழ்வு அடுத்து இடம்பெறுகிறது. எங்கே உற்சாகமான கரகோஷத்துக்கு மத்தியிலே அந்த நிறுவனத்தை திறந்து வைக்கின்றார் எங்களுடைய நிறுவன பணிப்பாளர்கள் ஜாஹித் சாகிர் ஹுசைன் அவருடைய பெற்றோர்கள் இதோ நாடாவட்டி திறந்து வைக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே பல நூறு பொருட்களை தருவதற்காக இந்த நிறுவனம் இன்று முதல் புதிய உதயம் காணுகிறது. அந்த அடிப்படையிலே இந்த நிறுவன திறப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை உள்ளங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். ஆம், வெளிநாட்டில் இருந்து தெரிவிக்கப்பட்ட பால்மா வகைகள், பிஸ்கட் வகைகள், கோடியல் வகைகள், சாக்லேட் வகைகள் மற்றும் பொதி செய்யப்பட்ட உணவுப் பண்டங்கள், டின் உணவுகள், உரைப்பு பண்டங்கள், அத்தோடு இங்கே ரமலான் காலத்துக்கு பொருத்தமாக வரவழைக்கப்பட்டிருக்கின்ற பல நாட்டு பேரிச்சம் பழங்கள், அவற்றோடு இன்னும் பிரியாணி அரிசி வகைகள், பாசுமதி அரிசி வகைகள், அதே போல மரக்கறி வகைகள் இவற்றையெல்லாம் தருவதற்காக இன்று முதல் புதிய உதயம் கண்டிருக்கின்ற இந்த நிறுவன திறப்பு விழாவில் அடுத்து நாங்கள் இங்கே எங்களுடைய மௌலவி அவர்கள் துவா பிரார்த்தனை வழங்க இருக்கின்றார். அந்த துவா பிரார்த்தனையோடு அனைவரையும் உள்ளே அழைக்க இருக்கின்றோம். பெண்கள் உள்ளே வருமாறு அன்போடு வேண்டப்படுகின்றீர்கள். ஆண்கள் அவ்வாறு எங்களுடைய இந்த நிறுவனத்துக்கு முன்னால் அமைதியாக இருக்க இங்கே வருகை தந்திருக்கின்ற பெண்கள் அத்தனை பேரையும் இந்த நிறுவனத்துக்குள்ளே அழைக்கின்றோம். துவா பிரார்த்தனை அடுத்து இடம்பெற இருக்கிறது. அதனையும் இங்கே வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது இன்றைய நிகழ்வை இறைமறை வசனம் தந்து ஆரம்பித்து வைத்த மௌலவி அன்புக்குரிய SM அப்துல் ஹக்கீம் ரசாதி அல் ஹாஃபில் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث نصلح لنا شأننا كله ولا تكلنا إلى نفوسنا طرفة عين. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام. ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم بارك لنا في تجارتنا اللهم بارك لنا في تجارتنا اللهم بارك لنا في تجارتنا وارزقنا رزقا حلالا طيبا واسعا وارزقنا رزقا حلالا طيبا واسعا واصرف عنا الحرام واصرف عنا الحرام واجعل هذا المكان مفتاحا للخير والبركة واجعل هذا المكان مفتاحا للخير والبركة برحمتك يا أرحم الراحمين. وصلى الله وسلم على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. துவா பிரார்த்தனை தொடர்ந்து இங்கே வந்திருக்கின்ற அதிதிகளை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். எங்களுடைய கௌரவத்துக்குரிய இஸ்மத் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அதுபோல் இந்த நிறுவனத்துடைய பணிப்பாளர்களது உறவுகள் என்ற அடிப்படையிலே டாக்டர் ஹஸ்லின் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரையும் மற்றும் நிந்த ஊரை பிறப்பிடமாக கொண்ட அவர் திருமணம் முடித்திருக்கின்ற ஊரில் இருந்து வரவழைக்கப்பட்டிருக்கின்ற அன்பான உள்ளங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அதுபோல் இங்கே அன்பான அழைப்பு ஏற்று வருகை தந்திருக்கின்ற அத்தனை அதிதிகளையும் உறவுகளையும் இங்கே இந்த நிறுவனத்துக்குள்ளே அழைக்கின்றோம். அதுபோல் எங்களுடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் இந்த நட்பட்டிமனை CM ஃபலாஹி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போல் தாருசபா TV நிறுவனத்தின் சார்பாக எங்களுடைய
அன்புக்குரிய ரின்சான் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவரையும் அதுபோல் இங்கே எங்களுடைய முன்னாள் நிந்தவூர் மதீனா பாடசாலையினுடைய அதிபர் நிஹாருடின் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். நிந்தவூர் ரசாக் ஹாஜியார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் மற்றும் எங்களுடைய இந்த பிராந்தியத்து அறிவிப்பாளர்கள் என்ற அடிப்படையிலே ஜாபீர் மற்றும் ஜாபித் ஆகியோரும் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அதேபோல இங்கே இந்த முன்பாக இருக்கின்ற இந்த நிறுவனத்துக்கு முன்பாக இருக்கின்ற அன்பான நிறுவன உரிமையாளர்கள், அதிலே கடமையாற்றி கொண்டிருக்கின்றவர்கள் பலரும் இந்த நிறுவன திறப்பு விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். இப்போது நீங்கள் விரும்பியவாறு கொள்முதல் செய்யக்கூடிய வாய்ப்பினை வழங்கியிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கின்ற அத்தனை பொருட்களையும் உங்கள் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். வெளிநாட்டில் இருந்து தெரிவிக்கப்பட்ட பால்மா வகைகள், அதுபோல் நம் நாட்டு பால்மா வகைகள் மற்றும் வெளிநாட்டு ஒயில் வகைகள், அதேபோல குறிப்பாக இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட பல மசாலா பொருட்கள் மற்றும் நட்ஸ் வகைகள், அது மாத்திரமல்ல இங்கே ஏராளமான பொருட்கள் நிரம்பி இருக்கின்றன. அத்தனை பொருட்களையும் நீங்கள் புனித ரமலானை முன்னிட்டு மிக மிக நியாய விலையிலே வழங்குவதற்கு திறந்திருக்கின்ற இந்த நிறுவனத்திலே வாங்கிக் கொள்ள நல்ல சந்தர்ப்பத்தினை வழங்கியிருக்கின்றார்கள் இந்தியன் ஸ்டோர்ஸ் நிறுவனத்தார். இந்தியன் ஸ்டோர் நிறுவனம் சாய்ந்தமருது பிரதான வீதியிலே அல் ஹிலால் பாடசாலை அருகாமையிலே அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்லுகின்ற பணி இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தாருசபா டிவி நிறுவனத்தினர் இந்த சிறப்பு நிகழ்வை மிகவும் சிறப்பாக நேரடி அஞ்சல் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள், நேரலை ஊடாக. அந்த அடிப்படையிலே வெளிநாட்டில் இருக்கின்ற அன்புள்ளங்கள் கூட இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இங்கே அரிசி வகைகள் மட்டுமல்ல, பலசரக்கு பொருட்கள், மளிகை பொருட்கள், குறிப்பாக அன்றாட வீட்டுக்கு தேவையான அத்தனை வீட்டு பாவனை பொருட்களையும் இங்கே விற்பனை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஒரு பொருளுக்கு ஒரு இடம், மற்றொரு பொருளுக்கு இன்னும் ஒரு இடம் என்று அலைய வேண்டிய தேவையில்லை. எல்லாமே காலடியில் ஒரே நடை ஒரே கடை என்ற அடிப்படையிலே பல நூறு பொருட்களோடு சேர்த்து மரக்கறிகளையும் நீங்கள் வாங்கி செல்லலாம். இந்த காலத்திலே நாங்கள் நீண்ட தூரம் பயணிக்கின்றோம், காலத்தை நேரத்தை பணத்தை வீண் செய்கின்றோம். அவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற அளவிலே அவர்கள் ஒரே இடத்திலே ஒரே கடையிலே பல பொருட்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே உங்கள் வீடுகளுக்கு வாங்கும் அத்தனை பொருட்களும் நிரம்பி இருக்கின்ற நிறுவனம் தான் இந்த இந்தியன் நிறுவனம். நல்ல பேரை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் இருந்து வரவழைக்கப்பட்டிருக்கின்ற எத்தனையோ பொருட்கள் நிரம்பி இருக்கின்றன. இந்த நிறுவனத்திற்குள்ளே நீங்கள் விரும்பியவற்றை எல்லாம் நீங்கள் கையில் இருக்கின்ற பாப்புக்கேற்ப வாங்கிக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே உங்களுக்கு தெரியும், பிஸ்கட் பாக்கிகள், வெளிநாட்டு பிஸ்கட் பாக்கிகள், நம் நாட்டு உற்பத்தியில் உருவான பிஸ்கட் பாக்கிகள், அதுபோல் சாக்லேட் பாக்கிகள், அதே போல கோழியல் பாக்கிகள், பொதி செய்யப்பட்ட உணவுகள், பலசரக்கு பொருட்கள், சாக்லேட் பாக்கிகள், பிஸ்கட் பாக்கிகள் மற்றும் சீனி, மா, அதுபோல கோதுமை, அதுபோல பலசரக்கு பொருட்கள் மற்றும் பாசுமதி அரிசி உட்பட ஏனைய குடிவாங்கி அரிசி வகைகள், அவர்கள் இன்னும் பல நம் நாட்டு அரிசி வகைகள், சுத்தம் சுகாதாரப்படி உற்பத்தி செய்யப்படுகின்ற அரிசி வகைகள் மட்டுமல்ல, மசாலா பொருட்கள், அதுபோல் சகல வகையான மரக்கறி வகைகளை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், குளிர்பானங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே முழு குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வாருங்கள் என்ற அன்போடு உங்களை அறிவிக்கிறது. பாடசாலை அருகாமையிலே இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்தியன் நிறுவனம். எனவே முழு குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது இந்தியன் நிறுவனம். இந்த மாலை பொருளில் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற நிகழ்வுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்ற அன்பான அத்தனை உள்ளங்களையும் இந்த நிறுவனத்திற்குள்ளே அழைக்கின்றோம். இங்கிருக்கின்ற பொருட்கள் எல்லாம் நாளை உங்கள் வீடுகளை சமையல் அருகில் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே கையில் இருக்கின்ற காசுக்கேற்ப நீங்கள் இங்கிருக்கின்ற பொருட்களை எல்லாம் நியாயமான விலைகளில் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே இங்கே இந்த நிறுவனத்துடைய பயன்பாடுகள் வருகின்ற நகரிலேயும் அவருடைய குடும்பங்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் அவர்களுடைய அன்பான அறிவியத்தை
வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரையும் இந்த நிறுவனம் உள்ளே வருமாறு அன்போடு வேண்டிக்கொள்வது. அத்தகையில் நீங்கள் புனித ரமலானுக்கு முன்னான பொருட்களெல்லாம் இப்போது வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை இந்த இந்தியன் ஸ்டோர் நிறுவனம் வழங்கியிருக்கிறது. எனவே ஒரு ஆண்களுக்குமான நிறுவனமாய் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சான்றிதழ் பெறாத அருகிலான் பாடசாலை அருகாமையிலே முற்றிலும் பிரிவுபட்ட இந்தியன் ஸ்டோர் உருவானதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லி போட்டு அந்த மதிகன் சான்ஸும் ஹுசைனாஸ் வெடிக்காம பண்ணி தேங்க்ஸ் சொல்லி மற்ற இதுக்கு எவ்வளோ பாடமாட்ட எல்லாருக்கும் யாரு வெள்ளிக்காம ஹுசைனாஸ் வெள்ளிக்காம அந்த இதெல்லாம் நல்ல ஆடல் அப்படியா எனக்கு சரியா ஃபுல் பிஸி இல்லைங்க சரியா மறைவு பிஸி David, David. அன்பான உள்ளங்களையும் திறந்து வைப்பதற்கு முன்னூற்றாக தியாகம் செய்த இந்த நிறுவன கட்டணத்தை வழங்கிய மதிகன் சன்ஸ் நிறுவனத்திற்கு அந்த பாதுகாப்பு அப்படி அன்பாக அவர்களுக்கு இந்த நிறுவனத்தின் உரிமையாளர்கள் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இதில் அன்பான அழைப்பு ஏற்று வருகின்ற
அனைவரையும் வாழ்த்துவதிலே தெரிந்து வருகின்றார்கள். இந்த நிறுவனத்துடைய பதிப்பாளர்கள் என்ற அடிப்படையிலே நம்பக்கூடிய ஹுசைன் அவர்கள் அவருடைய அயரான உழைப்பின் காரணமாகத்தான் இந்த நிறுவனம் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சான்றிதழான வேளையிலே புனித ரமலானை முன்னிட்டு விசேஷமாக ரமலானுக்கு பொருளான அத்தனை பொருட்களையும் வழங்குவதற்காக இந்த நிறுவனத்தை திறந்திருக்கின்றார்கள். குறிப்பாக வெளிநாடுகளில் வரவிருக்கிறது. சவுதி அரேபியா உட்பட இன்னும் பல நாடுகளில் இருந்து வரவழைக்கப்படுகின்ற புத்தகங்களுடைய பேருக்கு மரங்கள் பல்வேறு சிறை கொண்ட பேர்களில் வந்திருக்கின்ற பேருக்கு மரங்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, பால்மா வகைகள், அதுபோல் கோயில் வகைகள், பலசரக்கு பொருட்கள், மளிகை பொருட்கள், பொது செய்யப்பட்ட உணவு பண்டங்கள், அதேபோல் உணவுகள், சீனி, கோதுமை, இன்னும் பலசரக்கு பொருட்கள், அதேபோல் சமையலறை சாதனங்கள், சமையலறைக்கு தேவையான மசாலா பொருட்கள், அதுபோல் உணவுப் பொருட்கள், வாசனை திரவியங்கள், சுத்தம் சுகாதார பேரை தயாரிக்கப்படுகின்ற மாசு சம்பல் வகைகள், பல வகைகளை நெற்றிலி தருவாறு சம்பல், இறைச்சி சம்பல், இறால் சம்பல் மற்றும் காய்ந்த இறைச்சி சம்பல் இவற்றையெல்லாம் சுத்தம் சுகாதார பேரை அவர்களாக தயாரித்து வழங்குகின்றார்கள். எனவே இப்படியான தயாரிப்புகளை நாங்கள் ஆங்காங்கே நீண்ட காலத்தில் இருக்கின்ற பொருட்களை வாங்குவதை விட உணவுடன் தயாராகின்ற இப்படியான உணவு பண்டங்களை இந்த நிறுவனத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம் சுகாதார தயாரிக்கப்படுகின்ற நீண்ட காலம் நாங்கள் வீட்டில் வைத்து பாதிக்கக்கூடிய வண்ணம் இப்படியான தயாரிப்புகளை வசூலிக்கவை இயற்கை தீர்மானங்களோடு கலந்து விற்பனை செய்கின்றார்கள். எதிர்ந்த செயற்கை தீர்மானங்கள் அற்ற முறையிலே இப்படியான தயாரிப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்ற நிறுவனமாகத்தான் இந்த நிறுவனம் இன்று முதல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த இந்தியன் ஸ்டோர் நிறுவனம் உங்கள் அனைவருக்கும் பொருத்தமான முறையிலே நீங்கள் விரும்புகின்ற நேரங்களில் மற்றும் வாங்குகின்ற வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறது. 24 மணி நேரமும் வழங்குகின்ற ஒரு நிறுவனமாகத்தான் இந்த நிறுவனம் இன்று முதல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மினி மார்க்கெட் உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அன்றாட வீட்டுக்கு தேவையான பரிசீலித்த பொருட்கள் ஏற்பட வீட்டு பாவனை பொருட்களை வாங்குகின்ற முறையில் மரக்கறி வகைகளுக்கு இன்னும் ஒரு இடத்தில் நாடு வருகிறது. எனவே அவற்றில் கூட இந்த நிறுவனம் உங்களுக்கு பெருசாக தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நீங்கள் விரும்பிய மரக்கறிகளை பெருசாக பெற்றுக் கொள்வதற்கு இந்த நிறுவனத்தின் ஆணையர்களும் புதிய சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் 24 மணி நேர சேவையை இதற்காக வழங்கிக் கொண்டிருக்கின்ற நிறுவனம் இன்று முதல் இந்தியன் ஸ்டோர் நிறுவனம். அந்த அடிப்படையிலே தினசரி வரவழைக்கப்படுகின்ற மீட் வகைகள், அதேபோல் பல வகைகள், ஃப்ரூட்ஸ் வகைகள், வெஜிடபிள்ஸ், அதேபோல் இன்னும் ஸ்நாக்ஸ் வகைகள், மசாலா பொருட்கள், விசேடமாக வரவழைக்கப்பட்ட மசாலா பொருட்கள், groceries and specials items இவற்றையெல்லாம் இந்த நிறுவனத்தின் உள்ளாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இந்தியன் ஸ்டோர் நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் அனைவரையும் அன்போடு இங்கே அழைக்கின்றோம். இந்த நிகழ்வை நேரடியில் ஊராக பார்த்துக் கொண்டிருக்கின்ற அன்பான உதவியை வருமாறு கொண்டிருந்தோம். வழங்கி தருகின்றார்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு புதிய நிறுவனம் நிறுவன சிறப்பு விழாவுக்கு அன்பாக வரவேற்கின்றோம். ஒரு பாட்டு வரும். பாட்டு போய்
வாங்க நம்ம இருக்கணும். வாரி வாரி வழங்குவதி வள்ளலானவன் மாங்குடியை வழிதாழ் வல்லமையான் அவனார் கையேந்தி கேளுங்கள் இறைவனிடத்திலே. அருளப் பொழிந்தவன் அநாதையற்றவன் அன்புடனே அடியாரை அரவணைத்தவன் அருளப் ரட்சகன் அன்புடனே அடியாரை அரவணைப்பவன் அதனால் கையேந்தி கேளுங்கள் இறைவனிடத்திலே. அவனை தவிர யாரும் நமக்கு தர முடியாது. அவன் அருள் இல்லாமல் உலகத்திலே அணுவசையாது. அவனை தவிர யாரும் நமக்கு தர முடியாது. அவன் அருள் இல்லாமல் உலகத்திலே அணுவசையாது. ஏந்தும் கைகள் இறங்கும் முன்னே இரணம் தருபவன். ஏந்தும் கைகள் இறங்கும் முன்னே இரணம் தருபவன். எல்லோர்க்கும் எந்நாளும் உதவி புரிபவன். ஏந்திடும் கை இறங்கும் முன்னே இரணம் தருபவன். எல்லோர்க்கும் எந்நாளும் உதவி புரிபவன். அதனால் கையேந்தி கேளுங்கள் இறைவனிடத்திலே.
இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஏராளமான பொருட்கள் இந்த குறிப்பாக இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஏராளமான பொருட்களின் விற்பனை கூடமாக அமைந்திருக்கிறது. இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதிலே வரவழைக்கப்பட்ட மரக்கறிகள் அதுபோல ஏனைய பால்மார்கள் இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட அத்தனை பொருட்களும் இந்த காட்சியிலே அமைந்திருக்கிறது. நீங்களும் இந்தியன் ஸ்டோர்ஸை நாடும் பொழுது நீங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது வியாபார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்தியன் ஸ்டேஷனரி நாடி உங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரே பொருட்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த இடத்திலே அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக சாங்கிமொழி அதுக்கெல்லாம் பாடசாலைக்கு அருகாமையிலே இருக்கிறது இந்த இந்தியன் ஸ்டோர்ஸ். எனவே இந்தியன் ஸ்டோர்ஸினை நாடி உங்களுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான பால் மாவட்டங்கள், குழந்தைகளுக்கு தேவையான சரளக்குகள் இருக்கிறது, ரத்தி, அதுபோல ஏனைய பால் மாவட்டங்களையும் இருக்கும். இந்த இந்தியன் ஸ்டோர்ஸில் இந்தியாவில் வரவழைக்கப்பட்ட அத்தனை பொருட்களும் இங்கே அமைந்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் திரையிலே பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட பொருட்கள். இந்தியாவிலிருந்து மாத்திரமல்ல இதனுடைய பொருட்களும் இங்கே இந்த காட்சிக்கு அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட இலங்கையில் அதுபோல நெஸ்பி பால்மாவர்கள் அத்தனை பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம். அத்தனை பொருட்களும் இந்த இந்தியன் ஸ்டோர்ஸிலே அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த வியாபார நடவடிக்கைகள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நல்ல தருணத்திலே நாங்கள் இந்தியன் ஸ்டோர்ஸில் இருக்கின்ற அத்தனை பொருட்களையும் உங்களது தொலைக்காட்சியிலே கண்டிருக்கின்றோம். வீட்டுக்கு தேவையான அன்றாட பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடமாக இருக்கின்ற இந்த இந்தியன் ஸ்டோர்ஸிலே எண்ணெய் வகைகள், சமையல் எண்ணெய் வகைகள் இங்கே திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அனைத்து அளவிலான சமையல் எண்ணெய் வகைகள் இங்கே இருக்கிறது. அதனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது திரையிலே இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட அத்தனை பொருட்களின் காட்சிக்கூடமாக இந்த இந்தியன் ஸ்டோர்ஸ் அமைந்திருக்கிறது. குறிப்பாக சாய்ந்த மருத்துவமனையிலே இது ஒரு புதிய உதயம் காண்கின்ற இந்தியாவிலிருந்து தெரிவிக்கப்பட்ட அத்தனை பொருட்களும் ஒரே துறையில் பெற்றுக் கொள்ளக்கூடியவாறு அமைந்திருக்கின்றது இந்த இந்தியன் ஸ்டோர்ஸ் நிறுவனம். இப்போது நீங்கள் திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனுடைய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள்.
நீங்கள் அத்தனை வகையான பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். சமையல் எண்ணெய் வகைகள், அதுபோல வாஷிங் பவுடர் வகைகள், அதுபோல பால் வகைகள், சோப் வகைகள், இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாசனை திரவியங்கள் இருக்கிறது. அதுபோல சமையல் அறைக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இங்கே இந்தியன் ஸ்டோர்ஸ்லேயே காணப்படுகிறது. எனவே இந்தியன் ஸ்டோர்ஸ்லேயே நாடி நீங்கள் இந்த பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்தியாவுக்கு சென்று நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை பொருட்களும் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் இங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது நீங்கள் திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட பொருட்கள் தான் இப்பொழுது நீங்கள் திரையிலே இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறது. செண்டுபாங் இந்தியாவிலே மிகவும் பிரபலமானது. செண்டுபாங் அதுபோல இன்னும் பல வகையான பொருட்கள் இப்பொழுது உங்களுக்கு காட்சிக்கு நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் இங்கே உங்களுக்காக நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். இந்தியன் ஸ்டோர்ஸ் என்றதுமே இதனுடைய பேர் சற்று வித்தியாசமாக இங்கே இந்த கிழக்கு மண்ணிலே அமைந்திருந்தாலும் கூட இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அத்தனை பொருட்களையும் ஒரே குறைகள் வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக இந்த இந்தியன் ஸ்டோர்ஸ் அமைந்திருக்கிறது. இந்தியன் ஸ்டோர்ஸ்லேயே உங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இங்கே இருக்கிறது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எனவே எமது இலங்கை திருநாட்டிலும் இந்த இந்தியாவினுடைய பொருட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாடுகளுக்கு செல்லும் பொழுதும் அந்தந்த நாடுகளுடைய பொருட்கள் அந்தந்த நாடுடைய பெயர்களிலே அந்த கடைகள் அமைந்திருக்கிறது. அதே போலதான் இலங்கையிலும் கிழக்கு மாகாணத்திலே அதுவும் அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது மண்ணிலே இந்த இந்தியன் இந்த நிறுவனத்திலே நாங்கள் இதனை தந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிறுவனத்தினை நாடி வந்து நீங்கள் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட அத்தனை பொருட்களையும் நீங்கள் ஒரே குறையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட அத்தனை பொருட்களுக்கும் நீங்கள் நாட வேண்டிய ஒரே ஒரு இடமாக இந்தியன் ஸ்டோர்ஸ் அமைந்திருக்கிறது. எனவே நீங்களும் சாய்ந்தமருது மண்ணிலே இந்தியன் ஸ்டோர்ஸ் நாடி நீங்களும் உங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது இலங்கையிலே இருக்கின்ற போதும் அரிசி வகைகள் காட்சிப்படுத்தப்படுகிறது. அதுபோல இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நெய் வகைகள் இங்கே உங்களுக்காக இருக்கிறது. எனவே உங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு இடமாக இலங்கையின் மண்ணிலே கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது மண்ணிலே இந்தியாவினுடைய பொருட்களஞ்சியமாக அன்றாடை பாவன பொருட்களின் பொருட்களஞ்சியமாக இந்த இந்தியன் ஸ்டோர்ஸ் அமைந்திருக்கிறது. சாய்ந்தமருது பிரதான வீதியிலே இது அமைந்திருக்கிறது. அல்கிலால் பாடசாலைக்கு அருகாமையிலே இந்த இந்தியன் ஸ்டோர்ஸ் அமைந்திருக்கிறது. தெளிவாக இங்கே அதனுடைய பதாதைகள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியன் ஸ்டோர்ஸ் மினி மார்ட் கஃபே 24 மணித்தியாலங்களும் இந்த சேவை வழங்குவதற்காக எமது மண்ணிலே காட்சி தந்திருக்கிறது இந்தியன் ஸ்டோர்ஸ் நிறுவனம். எனவே இந்தியன் ஸ்டோர்ஸ் நிறுவனத்தினை நாடி உங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களை நீங்கள் ஒரே கூரையில் பெற்றுக் கொள்ளலாம். எனவே இந்தியன் ஸ்டோர்ஸ்ல இருக்கின்ற அத்தனை பொருட்களை நாங்கள் இப்பொழுது உங்களுக்காக திரையிலே காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்தியன் ஸ்டோர்ஸின் ஒரு அழகிய ஒரு காட்சி கூடமாக இந்த இந்தியன் ஸ்டோர்ஸ் அமைந்திருக்கிறது. எனவே இந்தியன் ஸ்டோர்ஸை நாடி வருகின்ற எமது வாடிக்கையாளர்களுக்கு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த பொருட்களை நீங்கள் கொள்வனம் செய்யக்கூடியவாறு இருக்கும். எனவே நீங்களும் இந்தியன் ஸ்டோர்ஸை நாடி இந்த இந்தியாவிலிருந்து தெரிவிக்கப்பட்ட உங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்தியன் ஸ்டோர்ஸ் பிரதான வீதி சாய்ந்தமருது. இப்பொழுது வியாபார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது.
Allah
சாய்ந்தமரது பிரதான வீதியிலே இன்று மாலை மிக கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்தியன் ஸ்டோ நிறுவனத்துக்கு வருகை தந்திருக்கின்ற அதிதிகள் மற்றும் வாடிக்கையாளர்கள், அவர்களோடு குடும்ப உறவுகள் என்று பலரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இப்போது வருகை தந்தவர்கள் அத்தனை பேரும் இங்கே பொருட்களை கொள்வனவு செய்து கொண்டிருக்கும் வழியிலே வெளிநாட்டிலே இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற பல நூறு பொருட்கள் மட்டுமல்ல, நம் நாட்டு உற்பத்தியிலும் பல பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தியன் ஸ்டோ நிறுவனத்தார். அந்த அடிப்படையிலே இந்த நிறுவனத்துக்கு முன்பாக இருக்கின்ற நிறுவன உரிமையாளர்கள் இந்த நிறுவனத்துக்கு வந்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே கிங்ஸோ நிறுவனம், அதனுடைய பணிப்பாளர், அதுபோல் நஜாத் கிராஸ் என்ற நிறுவனத்துடைய பணிப்பாளர்கள், அங்கே கடமையாற்றுகின்றவர்கள், அதுபோல் எஸ்எஃப்ஏ ஸ்டோர்ஸ் நிறுவனம் அதனுடைய உரிமையாளர்கள் ஃபசீல் அஜ்மேர், அதேபோல் இங்கே இந்த நிறுவனத்துக்கு முன்பாக இருக்கின்ற பல நிறுவனங்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கும். அதே நேரம் இங்கே இந்த புனித ரமலானை முன்னிட்டு விசேடமாக வரவழைக்கப்பட்டிருக்கின்ற வெளிநாட்டு பேரிச்சம்பழங்கள் உட்பட அன்றாட பாவனை பொருட்கள், வீட்டு பாவனை பொருட்கள் அனைத்தையும் ஒரே கூரையங்கள் வழங்கி கொண்டிருக்கின்ற நிறுவனம் இந்தியன் ஸ்டோ. இந்த நிறுவனத்துடைய சில விடயங்களை தருவதற்காக எம்மோடு இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர், நட்பட்டுமனை CMF கல்லூரியினுடைய பணிப்பாளர், நிறைவேற்று பணிப்பாளர், எங்களுடைய நட்பட்டுமனை அல்-அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்துடைய ஆசிரியர் CM ஃபலாகி அவர்கள், அதேபோல் இந்த பிராந்தியத்திலே பல்வேறு சமூக சேவையாற்றி கொண்டிருக்கின்ற பல நிறுவனங்களுக்கு தலைவராக மற்றும் செயலாளராக பொருளாளராக இருக்கின்ற உயர்பட உறுப்பினராக இருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய ஜாபீர் அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களும் இந்த நிறுவனம் பற்றி சில வார்த்தைகளை பேசுவதற்கு இருக்கின்றார்கள். எனவே இந்த நிறுவனத்திலே இருக்கின்ற புத்தம் புதிய திகதிகளில் பல வெளிநாட்டு பண்டங்கள், நம் நாட்டு பண்டங்கள், குறிப்பாக நமது ஊரிலே தயாரிக்கப்படுகின்ற சுத்தம் சுகாதாரம் பேணி தயாரிக்கப்படுகின்ற மாசிச்சம்பல், இறைச்சி சம்பல், நெத்தலி கருவாட்டு சம்பல் மற்றும் இறால் சம்பல், இதுபோல் வித்தியாசமான சம்பல் வகைகளை இந்த புனித ரமலானுக்கு பொருத்தமாய் தயாரித்திருக்கின்றார்கள். இவற்றை நாட்பட்ட தயாரிப்புகளாக அல்லது பொது செய்யப்பட்ட உணவுகளாகவே நாங்கள் இதுவரையும் பல இடங்களில் வாங்குகின்றோம். ஆனால் இந்த நிறுவனத்திலே புதிதாக இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற நிறுவனம் என்பதால் புதிதாக தயாரிக்கப்பட்ட சுத்தம் சுகாதாரம் பேணி தயாரிக்கப்பட்ட இப்படியான உணவுப் பண்டங்களை ரமலானுக்கு பொருத்தமாய், புனித ரமலான் காலத்திலே சஹர் வேளைக்கு பொருத்தமாய் அவர்கள் தயாரித்திருக்கின்றார்கள். அவற்றை கூட நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முகநூல் ஊடாக, நேரலை ஊடாக இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, வாடிக்கையாளர்களே, இந்த நிறுவனம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்ல முடியும். அப்படியான இந்த நிறுவனத்துக்கு நீங்களும் வருகை தர வேண்டும். சாய்ந்தமரது பிரதான வீதியிலே அல் ஹிலால் பாடசாலை அருகாமையிலே அனைவரையும் வரவேற்கின்ற அழகான தோட்டத்திலே உங்கள் அனைவரையும் வரவேற்கின்ற வசீகரிக்கின்ற நிறுவனமாக காட்சி தருகிறது இந்தியன் ஸ்டோ. இந்த நிறுவனத்துடைய பணிப்பாளர்கள் எங்கள் அன்புக்குரிய ஜாகித் அவர்களும் சாக்கிர் ஹுசைன் இருவரும் அயராது உழைத்து இந்த நிறுவனத்துக்காய் பாடுபட்டு இன்று திறந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற அத்தனை பண்பான உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் இங்கே எங்களுடைய அன்புக்குரிய இரண்டு முக்கியஸ்தர்கள் இந்த நிறுவனத்தை பற்றி பேசுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் எங்களோடு என்றுமே இணைந்திருக்கின்ற நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் CM ஃபலாகி அவர்கள் சில வார்த்தைகளை இந்த நிறுவனம் சார்பாக பேசுவதற்காக இருக்கின்றார். அவரோடு எங்களுடைய ஜாபீர் அவர்களும் சில வார்த்தைகளை பேசியிருக்கின்றார். இப்போது CM ஃபலாகி அவர்கள் இந்த நிறுவனம் பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் நோபல் சார். இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில் சாய்ந்தமரது என்பது இலங்கையில் மட்டுமல்ல, உலகத்திலும் ஒரு பிரபலமான நகரம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நகரத்தை பொறுத்தவரையில்
அதிகமாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் வருகை தந்து ஆடைகள் மாத்திரமல்ல ஏனைய பொருட்களையும் கொள்வனவு செய்கின்ற ஒரு பிரபலமான நகரம் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தோடு இந்த நகரத்தில் இவ்வாறான இந்தியன் ஸ்டோர் என்ற ஒரு நகரத்தினை, ஒரு வியாபார தளத்தினை அந்த பணிப்பாளர்கள் இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த செய்தி கூட இந்த நகரத்திற்கு ஒரு வளர்ச்சிக்கான எடுத்துக்காட்டாக தென்படுகின்றது. அதே போன்று இந்த இந்தியன் ஸ்டோர் பற்றி குறிப்பிடுகின்ற போது இந்த நிறுவனத்தில் பல்வேறுபட்ட பொருட்கள் வகை வகையாக வகைப்படுத்தி இந்த பணிப்பாளர்கள் அதனை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் மட்டுமல்ல, இனி தொடர்ச்சியாக இந்த நிறுவனத்தை அவர்கள் சீரும் சிறப்புமாக வழிநடத்துவார்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த நிறுவனத்தில் பொறுத்தவரையில் உலர் உணவுப் பொருட்கள் என்றும் அதே போன்று சிறுவர் தேவையான சமையலறைக்கு தேவையான அத்தனை உணவு பண்டங்களையும் ஓரிடத்தில் ஓர் கூடையில் ஒரே நடையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும், அதே போன்று ஏனைய பலசரக்கு பொருட்கள் என்றும் பிஸ்கெட் வகைகளை எடுத்துக்கொண்டால் இது வெளிநாடுகளிலிருந்து தெரிவிக்கப்பட்ட பிஸ்கெட் வகைகள், அதே போன்று எமது நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட தரமான பிஸ்கெட் வகைகள், ஏனைய பல்வேறுபட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற மரக்கறி வகைகள் என்றும் இவ்வாறு வகைப்படுத்தி அவருடைய இன்றைய இந்த விற்பனைக்கான பொருட்களை வகை வகையாக வகைப்படுத்தி தரம் தரமாக தரப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று என்னை பொறுத்தவரையில் இந்த நிறுவனம் பற்றி இன்னும் சில வார்த்தைகளை கூறலாம் நினைக்கின்றேன். அதாவது வருகின்ற புனித ரமலான் நோன்பை முன்னிட்டு இஃப்தார் தொடக்கம் அதே போன்று சஹர் வரையிலான சகல உணவு பண்டங்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும், அதே போன்று இந்த இளைஞர்கள் நோன்பு முடிந்ததன் பின்னர் செல்கின்ற சுற்றுப்பிரயாணங்களுக்கு ஆன உணவு பண்டங்களை மட்டுமல்ல, மரக்கறிகள் அதே போன்று ஒயில் வகைகள் என்று பல்வேறுபட்ட பொருட்களையும் இங்கு வருகை தந்து ஒரே இடத்தில் தரமான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி சிஎம் பலாகி. எங்களோடு இணைந்திருக்கின்ற மற்றொருவர் ஐ ஜாஃபிர் அவர்கள். நீர்ப்பாசன திணைக்களத்திலே பணியாற்றுகின்ற ஒருவர், இந்த பிராந்தியத்திலே பல்வேறு சமூக சேவைகளை ஆற்றி வருகின்ற ஒருவர், இந்த பிராந்தியம் பற்றி நன்கு அறிந்த ஒருவர், இந்த ஊரையே பிறப்பிடமாக கொண்டவர். அவருடைய ஊரிலேயே இந்த நிறுவனம் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. சிஎம் பலாகி சொன்னது போல் சஹர் வேளைக்கு மட்டுமல்ல, இஃப்தார் வேளைக்கும் பொருத்தமாய் அமையும் பல உணவு பண்டங்களை தயாரிக்கக்கூடிய அல்லது சமைக்கக்கூடிய, தினமும் நோன்பு 30 நாளும் எமது வீட்டிலே வைத்து பாவிக்கும் வண்ணம் புதிய திகதி பொறிக்கப்பட்ட பல உணவுகளாக, இறக்குமதி செய்யப்பட்ட உணவுகளாக, நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுகளாக, சுத்தம் சுகாதாரம் பண்ணி தயாரிக்கப்பட்ட வீட்டு உணவுப் பொருட்களாக அத்தனையும் இங்கே நிரம்பி இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அவற்றையெல்லாம் நீங்களும் வாங்க வேண்டும், பயனடைய வேண்டும் என்று அன்போடு வண்டிக்கொண்டு ஐ ஜாபீர் அவர்களை சில வார்த்தைகளை பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஐ ஜாபீர். நீர்ப்பாசன திணைக்களத்தில் பணியாற்றுகின்ற எங்களுடைய இந்த பிராந்தியத்து அறிவிப்பாளர்களில் ஒருவர் ஜாபீர் அவர்கள். நன்றி நோவில் சார். உண்மையிலே இந்த இடத்திலே எனக்கு முதல் பலாகி அவர்கள் இந்த பிராந்தியத்தை பற்றியும் இந்த பிரதேசத்தை பற்றியும் சிறப்பான முறையிலே கூறியிருந்தார்கள். அதனை தொட்டு இந்த நிறுவனம் பற்றியும் இந்த பிரதேசத்திலே இந்த நிறுவனம் எவ்வாறு திகழ்கின்றது என்பது பற்றியும் சில வார்த்தைகளோடு, நான் இந்த ஊரை பிறப்பிடமாக கொண்டவன் என்ற அடிப்படையிலே இந்த ஊரின் மண்ணையும் மக்களையும் இந்த நிறுவனத்தையும் நேசிக்கின்ற ஒருவன் என்ற வகையிலே இந்த பிரதான வீதியிலே சாய்ந்தவரத்தில் பல நிறுவனங்கள் திறந்து வைத்து சிறப்பான வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சாய்ந்தவரது பிரதேசத்திலே இன்றைய நாள் சிறந்த நாளாக ஒரு புதிய நிறுவனம், இந்தியன் ஸ்டோர்ஸ் நிறுவனம் இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற ஒவ்வொரு பொருட்களும் சிறந்த, நம்பகரமான, நம்பிக்கையான, உன்னதமான
பொருட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்தியன் ஸ்டோர் என்ற இந்த நிறுவனம் இப்போது இந்த இடத்திலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் எண்ணம் போல் எல்லாவற்றையும் உங்கள் எண்ணம் போல் இங்கே வைத்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் வீட்டு பாவனைக்கு தேவையான, அது மாத்திரமல்ல, பெரியோர் முதல் சிறியோர் வரை என்னென்னவெல்லாம் தேவையோ அத்தனை பொருட்களையும் காட்சிப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். மரக்கறி வகைகள், அதே போல பிஸ்கட் வகை, இன்னும் பல பொருட்களை இந்த நிறுவனம் உங்களுக்காக இன்று திறந்து அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றது. எனவே நீங்களும் இந்த பிராந்தியத்தில் மாத்திரமல்ல, இந்த நிகழ்வை சிறப்பான முறையிலே இந்த பிராந்தியத்திலே பேசப்படுகின்ற ஒரு சிறந்த ஒரு உலகறிய செய்கின்ற ஒரு இணையதள பேஸ்புக்கினூடாக தாருசபா டிவி இதனை வழங்கி கொண்டிருக்கின்றது. எனவே இதனை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களும் இங்கே வருகை தரலாம். இன்றைய நாள் ஒரு சிறந்த நாளாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த நிறுவனத்தை இந்த பணிப்பாளர்கள் இந்த இடத்திலே இந்த பிராந்தியத்திலே திறந்து எமது மக்களின் மனங்களை கவர வேண்டும். அவர்களுக்கான இந்த பொருட்களை மிக நியாயமான விலையில் வழங்க வேண்டும். இவர்கள் இதனை கொள்வனவு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பிராந்தியத்திலே புதிய உதயமாய் இந்த நிறுவனத்தை திறந்து வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய குடும்பத்தாரும் இங்கு ஒன்றாய் இணைந்து வந்து இந்த பொருட்களை இப்போது கொள்வனவு செய்கின்ற காட்சிகளை நான் கண்டு கொண்டிருக்கின்றேன். சற்று முன்னர் இதனை நாடாவட்டி சிறந்த முறையிலே அதனுடைய பணிப்பாளர்கள் அதன் உரிமையாளர்கள் திறந்து வைத்தார்கள். உள்ளே சென்று பார்த்தேன். உண்மையிலேயே எமக்கு தேவையான பொருட்கள் இங்கே இருக்கின்றது. எனக்கும் ஆசை தூண்டுகிறது, இந்த பொருட்கள் அத்தனையும் கொள்வனவு செய்ய வேண்டும். எனக்கு தேவையான ஒரு சில பொருட்களை, அது மாத்திரமல்ல, நீங்களும் வருகை தரலாம், இந்த பொருட்களை கொள்வனவு செய்யலாம். தரமான சிறந்த பொருட்கள் இங்கே இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இப்போது இந்த பிரதான வீதியிலே எல்லோரும் சிறப்பாக பார்த்து கொண்டு போகிறார்கள். இன்று இல்லாவிட்டாலும் நாளை மறுதினம் புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பான ஒரு உன்னதமான நாளிலே தான் இந்த நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியோடு, இது ஒரு சிறந்த ஊர், சிறந்த மக்கள், மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்ற ஒரு மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே எல்லோரும் இந்த நிறுவனத்தை நேசித்து இந்த பொருட்களை நீங்கள் வாங்குங்கள். எல்லாமே உத்தரவாதமிக்க சிறந்த ஒரு திறம் படைத்த பொருட்களாக அவர்கள் இங்கே உங்களுக்காக வைத்திருக்கின்றார்கள். எனவே வாருங்கள், எல்லோரும் மொத்தமாக இந்த பொருட்களை கொள்வனவு செய்யலாம். அத்தோடு இன்று அசர் தொழுகைக்கு இந்த நிறுவனம் திறந்து வைக்கப்பட இருந்தது. எனவே இடைவிடாத மழை காரணமாக மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து இந்த நிறுவனம் சிறப்பாக திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிறுவனம் பற்றி சிறப்பான முறையிலே ஆரம்பித்து வைத்தவர் எமது இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற சிரேஷ்ட அறிவிப்பாளர்களில் ஒருவர், FREFM வானொலி சிரேஷ்ட அறிவிப்பாளர், எல்லோரும் விரும்புகின்ற ஒரு அறிவிப்பாளர் ARM நௌஃபில் அவர்கள் மிக சிறந்த முறையிலே திறன்பட இந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தாருஸ்ஸபா டிவியினுடைய பணிப்பாளர் ரின்சான் அவர்கள், அதே போல ஏராளமான அரச ஊழியர்கள், தனியார் ஊழியர்கள், அதே போல அரசு சார்பற்ற ஊழியர்கள், ஊடகவியலாளர்கள், அதே போல தனவந்தர்கள், உலமாக்கள், பெரியோர்கள், சிறியோர்கள் என பல்வேறுபட்ட எல்லோரும் வந்து இந்த கடை முன்னால் இருந்து இந்த பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக இருக்கின்றார்கள். அத்தோடு இன்னும் பல வருடங்கள் இந்த நிறுவனம் திகழ வேண்டும் என்றும் நாங்களும் ஒவ்வொரு நாளும் வருகை தந்து இந்த நிறுவனத்திலே பல பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த இடத்திலே எனக்கும் ஒரு சந்தர்ப்பத்தினை தந்தவைக்காக வாழ்த்தி வரவேற்று விடைபெறுகின்றேன். ஆஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்று மாலை திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற சாய்ந்தமருது மண்ணிலே நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த இந்தியன் ஸ்டோர் நிறுவனத்திலே இந்த நிகழ்ச்சியை படித்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த நிகழ்ச்சியை நேரலை ஊடாக வானலையில் வெளிநாடுகளுக்கும் இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களுக்கு மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல் வெளிநாடுகளில் இருக்கின்ற அத்தனை பேருக்குமாய் கொண்டு செல்லுகின்ற நல்ல பணியினை வழங்கி கொண்டிருக்கின்ற தாருசபா டிவி நிறுவனத்துடைய முகாமியாளர்களில் ஒருவர் இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய ரின்சான் அறிவிப்பாளர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம்.
நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கியிருக்கிறது. எனவே இஃப்தார் வேளை அதுபோல் சஹர் வேளைக்கு பொருத்தமான உணவுகளை நீங்கள் இனிமேல் வாங்கிட ஒரு அரிய சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறது இந்தியன் ஸ்டோ நிறுவனம். அந்த நிறுவனத்தில் இருந்து சில வார்த்தைகளோடு இப்போது ரின்சான். சாய்ந்தமருது மண்ணிலே இன்று உதயம் கண்டிருக்கின்ற இந்த இந்தியன் ஸ்டோர்ஸ் நிறுவனம், இந்த நிறுவனத்திலே இந்தியாவில் இருந்து வரவழைக்கப்பட்ட இந்தியாவினுடைய பிரபல்யமான நிறுவனங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இந்தியா சென்ற போது பார்த்து வாங்கிய பொருட்கள் எல்லாம் இந்த நிறுவனத்திலே இருக்கிறது. இந்தியன் ஸ்டோர்ஸ் என்றதுமே என்னடா இது இந்தியன் ஸ்டோர்ஸ் என்று சொல்றாங்க. கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது மண்ணிலே இது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன இது இந்தியன் ஸ்டோர்ஸ் என்று சொல்றாங்க. ஆனா உள்ளே வந்து பார்த்தால் தெரியும், இங்கே இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அத்தனை பொருட்களும் இங்கே இருக்கிறது. எமக்கு தேவையான அன்றாடம் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நாங்கள் ஒரே கூரையுங்கள் வாங்கிட நீங்கள் இப்பொழுது காட்சியிலே இப்பொழுது திரையிலே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அத்தனை பொருட்களும் இங்கே இருக்கிறது. எனவே நீங்களும் வருகை தந்து இந்த இந்தியன் ஸ்டோர்ஸ் சாய்ந்தமருது மண்ணிலே நீங்களும் வருகை தந்து அல் ஹிலால் பாடசாலைக்கு அருகாமையில் இருக்கிறது. இங்கே வருகை தந்து நீங்களும் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த செய்தியை தந்து நேரடியாக நோஃபில் அவர்களிடம் ஒளிவாங்கி. நன்றி ரின்சான். ஆம், இந்த அளவோடு எங்களுடைய இன்றைய நேரலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த நிறுவனத்துடைய பணிப்பாளர்கள் ஜாகித் அவர்கள், அதே போல சாகிர் ஹுசைன் அவர்கள், அவருடைய பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் அன்பானவர்கள் பண்பானவர்கள், அதேபோல் இந்த நிறுவன திறப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும், அதே போல இந்த நிறுவனத்துக்கு முன்பாக இருக்கின்ற நிறுவன உரிமையாளர்கள், ஊழியர்கள், அதே போல இந்த நேரலை ஊடாக இந்த நிகழ்வை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பான உள்ளங்களுக்கும், இப்போது கை குழந்தையாய் இந்த நிறுவனத்திலே சங்கமிக்க வேண்டும் தானும் என்று இங்கே பெற்றோரோடு வருகை தந்திருக்கின்ற அன்பு குழந்தை உட்பட அத்தனை பேருக்கு மொத்தமான நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவோடு எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். எங்களுக்கு சவுண்ட் சிஸ்டம் வழங்குவதற்கு வருகை தந்திருக்கின்ற சம்மாந்திரி எஸ்என் சவுண்ட் சிஸ்டம் நிறுவனத்துடைய உரிமையாளர்கள், அதே போல தாருசபா டிவி நிறுவனத்தினர், அதே போல் எங்களுடைய அன்புக்குரிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சிஎம் ஃபலாஹி அவர்கள், அதேபோல் எங்களோடு என்றுமே பயணிக்கின்ற நிந்தவூர் அல் மதீனா பாடசாலையுடைய அதிபர் நிஹாருடின் அதிபர் அவர்கள், அதே போல எங்களுடைய வானொலி பிரியர்கள் நேர்கள் அனைவருக்கும், ஜாபீர் அறிவிப்பாளர் அவர்களுக்கும், இந்த நிறுவனத்துடைய உரிமையாளர்களது உறவுகள், துணைவிமார், அவர்களது பிள்ளைகள் மற்றும் இந்த நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற அத்தனை பேருக்குமான மொத்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவோடு எங்களுடைய நிகழ்வை நேரலையிலிருந்து நிறைவு செய்கின்றோம். இன்றைய நாளில் வருகை தந்த அத்தனை பேருக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிக்கும். அதே நேரம் இன்றிலிருந்து உங்களது ரமலான் காலத்திலே சஹர் இஃப்தார் வேளைக்கு பொருத்தமான உணவுகளை இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து வரவழைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த நிறுவனத்திலே இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட உணவுப் பண்டங்களோடு நம் நாட்டிலே தயாரிக்கப்படுகின்ற உற்பத்திகளையும் சுத்தம் சுகாதாரம் பண்ணி வீடுகளில் தயாரிக்கப்படுகின்ற புதிய திகதி பொறிக்கப்பட்ட நாம் விரும்பி உண்ணும் மசாலா பொருட்கள் மற்றும் ஏனைய அத்தனை உணவுகளையும் இங்கே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு அனைவரையும் வேண்டி இந்த அளவோடு எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம்.